இன்னைக்கு அமெரிக்கா இந்த 50% டாரிஃப் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வெளிப்படையா பல பொருளாதார நிபுணர்கள், ஏன் அமெரிக்காவை சேர்ந்த ட்ரம்போடைய ஆதரவாளர்கள், ட்ரம்புக்கு இணையாக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாமே என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில குறைஞ்ச விலைக்கு வாங்குறீங்க. இது மூலமா ரஷ்யாக்காரன் பணம் பண்றான். அது மூலமா அவன் யுக்ரைன் மேல போர் தொடுக்கிறான். இப்படி இன்டைரக்டா நீங்க போருக்கு உதவி பண்றீங்க. அதனால உங்க மேல 50% டாரிஃப் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது சீனா. இந்தியா விட அதிகமா, பல மடங்கு அதிகமா ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறது யூரோப்பியன் யூனியன். ஆனா அது போன்ற நாடுகளுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் டாரிஃப் வந்து ட்ரம்ப் போடல. இந்தியாவுக்கு மட்டும் ஏன் போட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுதுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேக்டரா இருக்கு. பல மேடைகள்ல பல தலைவர்கள் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் தம்பட்டம் அடிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன எதிர்பார்த்தாரு? நமக்கு வாச்ச அடிமைன்னு ஒண்ணு இருக்கே, நாம என்ன சொன்னாலும் அந்த அடிமை கேட்கும். அதனால நாம தான் போரை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த அடிமை ஆமாஞ்சாமி போடும் அப்படின்னு நினைச்சாரு. அங்கதான் பிரச்சனை வருது. ஓவரா எடுத்து பூசிக்கிட்டதுனால இன்னைக்கு நேரடியா ட்ரம்ப்பை எதிர்த்து பேசவும் முடியாம, ட்ரம்புக்கு ஆதரவாகவும் செயல்பட முடியாம, இன்னைக்கு புலிவால் புடிச்ச கதையா போச்சு. ரஷ்யாவில இருந்து குறைந்த விலையில கச்சா எண்ணெயை நாம வாங்குறோம். ஆனா வாங்கக்கூடிய அந்த எண்ணெயோடைய பலன், அது மூலமாக லாபம் யாருக்கு போய் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ் குழுமத்துக்கும், அதானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட்டுகளுக்கும் போய் சேருது. ஏன்னா கச்சா எண்ணெயை குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதை சுத்தம் பண்ணி அதை நமக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்களான்னா இல்ல. அத அதிக விலைக்கு வெளிநாடுகளுக்கு வித்து இவங்க லாபம் பாக்குறாங்க. இது மூலமா அரசாங்கத்துக்கும் டாக்ஸ், வரி அப்படிங்கிற பேர்ல வருமானம் வருது. அப்ப இவ்வளவு நாளா ரஷ்யா மூலமாக கச்சா எண்ணெய் வாங்கின லாபத்துல யார் 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? கார்ப்பரேட்டுகளும் இந்த அரசாங்கமும். அப்போ இன்னைக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை யார பாதிக்கணும்? எவன் லாபம் பார்த்தானோ அவனை தானே பாதிக்கணும். ஆனா இன்னைக்கு பாதிக்கப்படுறது யாரு? இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு அவங்களுடைய வேலை இழக்கும் அபாயம் இருக்கு. நேத்து பாருங்க, கிட்டத்தட்ட 1000 டன் இறால் திருப்பி அனுப்பிட்டாங்க. இதனால யாருக்கு நஷ்டம்? எத்தனை பேருடைய வேலை பாதிக்கப்படும்? யோசிச்சு பாருங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அதிகம் வேலை செய்யக்கூடியவர்கள் யாரு? கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியிலமா எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? எல்லாருமே பெண்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாம அதுதானே பேசிக்கிட்டு இருக்கோம்.